அது இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு வெடியாவது வெடிக்க முடியாதுன்னு ஏங்குற குழந்தைகள் உண்டு. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு முறை வெடி கொடுக்கறதுக்காக பெற்றோர் இல்லாத குழந்தைகளாக செலக்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைகள் வந்தாங்க. அதை 2 பேரும் இல்லாத. அப்போ அது ரொம்ப, ஏன்னா அவங்க பாட்டி தாத்தாட்ட கேட்க முடியாது விரும்பியதை. அது எனக்கு ஒரு மன திருப்தி கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க வேண்டிய படிக்க நினைக்கிற குழந்தைகளுக்கு அது இடையூறாக இருந்துச்சு. படிக்கிற நினைக்கிற குழந்தைக்கு இடையூறாக இருக்கிறப்ப அந்த புத்தகம், வேண்டிய புத்தகங்களை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கேருந்து 27 கிலோமீட்டர் பொது நூலகத்தில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி எழுதிட்டு போய் அதை நினச்சி பார்த்தேன். சரி, அது மாதிரி இப்பயும் மாணவர்கள் இருக்காங்களே அப்படின்றதுக்காக இந்த இது போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து புத்தகங்கள், இதிகாச கதைகள், புராணங்கள், குட்டி கதைகள், இப்படி நிரம்ப எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா பொருளடக்கத்துலேயும் நிறையா புத்தகங்களை வாங்கி ஒரு 7000 புக்கு இன்னைக்கு நேரத்தில் 6 மாதமாக கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வடிவமைச்சிருக்கிறோம். அவங்க நல்ல அட்மாஸ்பியரில் உட்காந்து கார்டனில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி வந்து சமீப காலமாக ஒரு 7-8 வருஷமாக இளைஞர்கள் போதை பாதையை பயணம் செய்கிற மாதிரி எனக்கு நிரம்ப பார்க்குறேன். அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும், ஏதாவது அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்குன்னு நினச்சிட்டு, ஏன்னா இன்றைக்கி கைபேசி வந்த பின்னாடி வாசிக்கிற ஆற்றல் இளைஞர்கிட்ட குறைஞ்சிருச்சு. அதை ஊக்கப்படுத்துன்ற எனக்கு ஒரு எண்ணம். நான் பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தைகள் படக்கூடாதுன்னு நினைச்சு செஞ்சேன். இங்கே என்ன மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வேற யாரும் அவங்களே வாலண்டியரா வந்து புத்தகம் நன்கொடையா கொடுக்கலாமா அந்த நூலகத்துக்கு? ஆமாம், அப்படி சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் இப்போ இந்த கடம்பலா ஒரு சிலர்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச புத்தகங்களை கொடுத்தாங்க. சந்தோஷம். இது வந்து நம்ம எதுவும் கேட்கறதுல அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறதா. ஏன்னா யாரும் எந்த வகையிலும் இது சங்கடப்படுத்தாமல் இருக்குன்றதான். அதை விட படிக்க வர்ற மாணவர்களுக்கு எனக்கு இந்த புத்தகம் வேணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த புத்தகத்தையும் வாங்கி கொடுப்போம். இந்த பதில் நிறையா கல்வி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அது மாதிரி சூழலில் புத்தகங்களும் வாங்கி நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். நல்ல படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிற குழந்தைகள் அவங்களை ஊக்கப்படுத்துறது தான் இந்த லைப்ரரி நூலகத்தினுடைய நோக்கம். இன்றைய தினம் இந்த பேரறிஞர் வந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி சனி ஞாயிறுனா ஃபுல்லாக குழந்தைகள் இருப்பாங்க. மித்த நாள் அவங்க ஈவினிங் டைம் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு, பணி செய்கிறதுக்கு, புத்தகம் கேட்ட புத்தகங்களை கொடுத்து வாங்குவதற்கு இதெல்லாம் தொகுத்து வச்சிருக்கு. இப்போ நூலகம் தொடங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டப் வந்து பிரபலமானவங்க. உங்களை போல வந்து தனித்திறமையை வளர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா நாங்கள் அந்த கலக்கு பேர், அசத்த பேர், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணும்போது சோசியல் மீடியா கிடையாது. புத்தகங்களில் தயார் பண்ணி நான் 240 வாரம் பேசினேன். அந்த தொகுப்பு தான் இன்றைக்கி நான் எந்த மேடை போனாலும் ஒரு 3 மணி நேரம் எந்த குறிப்பு இல்லாமல் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் அன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் அது பேசினேன். அது நான் சந்தோஷமாக பேசலை. ஏன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் பண்ணிட்டு நான் மறுநாள் 4 எபிசோட் பேசணும். அது மாதிரி இந்த இன்றைய சமுதாயத்தில் பேச்சாளர் வரவங்க, படைப்பாளர் வரவங்க அந்த ஆர்வத்தோடு இருந்தால் ஆர்வம் மட்டும்தான். அதை கஷ்டப்படி செய்யாமல் இஷ்டப்படி செஞ்சால் மட்டும்தான். இதை நான் லாப நோக்கோடு செல்ல மக்கள் தினந்தோறும் ரசிக்க வைக்கின்ற எண்ணத்தோடு பண்ணதுனால இன்னைக்கு 20 வருஷம் இந்த மக்கள் ரசித்து ஏற்றுட்டு வந்திருக்காங்க. அதனால் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி செய்யணும். ஸ்டோரியாக இருக்கட்டும், செல்ஃபோனில் படிக்கிறதுக்கு புக்கில் படிக்கிறது என்ன? இதில் வந்து நம்ம நினச்ச நேரம் குறிப்பெடுத்துட்டு அந்த மறுபடியும் அதை திருப்பி பார்க்குறதுக்கு ரிவைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். சில புத்தகங்கள் படிக்கும்போது அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுகிறேன், நேதாஜியை பற்றி படிக்கிறோம்னா அப்படியே அதை நம்ம பயணத்தை இழுத்துக்கிட்டே போகும். நம்மளுக்கு சின்ன சின்ன தன்னம்பிக்கை நான் புத்தகங்கள்லாம் படிச்சோன்னா ஓரளவு மற்ற இளைஞர் மாதிரி போயிடாமல் நான் ஒரு திசையில் வந்தேன். அதுக்கு காரணம் என்னை மாற்றியது புத்தகம். அதே போல் இன்னும் இந்த பகுதியில் நிறையா மாணவர்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகம். படிப்பு, இசை யாராலுமே அதை வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. இசைக்கே ஒரு அரசியா இருந்த ஜானகி அம்மாவோட மறைவு, அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பக்கமுமே பட்டித்தொட்டிக்கும் ஒழிஞ்சிருக்கு. ஒரு நிகழ்ச்சிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய குரல் இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை இசையமைப்பாளர்களோட பாடணும்ன்ற ஒரு பெரும் பேரோட அவங்க மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நவீனங்கள் வந்திருக்கலாம், பென்ட்ரைவ் வந்து CD வந்து ஏதோ வந்திருக்கலாம். ஆனால் கிராமங்களில் விவசாயம் செய்யும்போது இல்லை ஒரு தச்சு வேலை ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது அவங்க அந்த FM தான் அவங்களுக்கு ஒரு உயிர் நாடி. 12 மணி நேரம் 18 மணி நேரம் நேரம் போகாமல் இருக்கிறது. ஜானகி போன்ற மிகப்பெரிய அந்த இசைக்கலைஞர் பாடகி இல்லைன்னா நிறைய பேர் மனநோயாக இருப்பாங்க. அந்த குரல் வந்து குழந்தைத்தன்மையாக இருக்கும். அவங்க 80 வயசுலேயும் 15 வயசு பெண் பாடுற குரலை அவங்க கொண்டு வருவாங்க. செந்துருப்பை பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது அவங்களுடைய ஸ்பெஷல். அது மாதிரி இசைக்கலைஞர்கள் வந்து ஒரு மருத்துவர். இசைக்கு வந்து நோயை குணப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது. நிறையா பேர் நோயை குணப்படுத்திய மிகப்பெரிய இசை சாம்பவான் தான் ஜானகி அம்மா அவர்கள். நேற்றைய தினம் காலமானது எல்லாருக்கும் பெரிய சங்கடமான ஒரு சூழல். அவங்க போயிருக்கலாம் மொழி, அவங்க குரல் இங்கே தான் இருக்கும். குரல் தினந்தோறும் ஒலிக்கும். அதன் மூலம் இன்னும் பல பேர், ஏன்னா இசை வந்து
மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர மிகப்பெரிய கருவியில் முக்கியமான இடம். அதனால் அவங்க இல்லாட்டியும் அவங்க குரல் நம்ம தினந்தோறும் நம்ம காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்கள் சார்பாக வேண்டுகிறேன். பொதுவா யார் வந்தாலும் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்கன்னா அடுத்து அரசியல் பிரவேசம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல்ல தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய நிலையில நகைச்சுவையால எல்லாருமே இது பண்ணவரு செயல் திட்டங்கள் இப்ப பண்றீங்க. ஒருவேளை அரசியலுக்கு போறதுக்காக தான் இந்த செயல்பாடுகள். ஆமா, அது சும்மா ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தாலே முதல் கேள்வி இதை கேட்டுருவோம் நம்ம. இருந்தாலும் எனக்கு அந்த நோக்கமும் அதுக்கான ஆற்றலும் வேகமும் நம்மகிட்ட இல்லை. நம்மளுக்கு நம்ம ஒரு சின்ன மன திருப்தி, இதை பண்ணும்போது ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு சின்ன சந்தோஷம். சின்ன வயசுல தான் நம்ம அனுபவிக்க முடியாதெல்லாம் புத்தகம் வாங்கி படிக்க முடியும்னு ஏக்கரிச்சு அது இன்னைக்கு இங்கே உள்ள மாணவர் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கள இந்த மாதிரி இழுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசை. இதில் ஒரு 10 பேர் பயனடைஞ்சா கூட எனக்கு இதன் மூலம் ஒரு பெரிய சந்தோஷம். உங்க சாயல்ல நிறைவா இந்த மாணவர்களுக்கு அறிவு அதுதான். புத்தகம் அது காகிதம் இல்லை ஆயுதம்ன்றாங்க. அதே போல் மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு புத்தகம்ன்றாங்க. அதே போல் ஒவ்வொரு பக்கத்திலையும் குண்டு பாயுதும் போது ஆயுதத்தில் வர ஆயுதங்களை விட இந்த காகிதம் செய்யக்கூடிய மாற்றம் பெருசுன்னு சொல்லி லெனின் சொல்லியிருக்காரு. காரல் மார்க்ஸ், பிளேட்டோ என்ன சொல்கிறாரு, நீ படிக்காமல் இருப்பிற்கு நீ பிறக்காமலே இருக்கலாம்ன்ற. இப்படி இந்த ஒரு வார்த்தைகளும் அன்னை தெரசாவை மாற்றியது புத்தகம் இல்லை, ஒத்த வார்த்தை. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான சேவை, நீ பிறருக்கு செய்யும் சேவையின் மட்டும் கூலி, பிறருக்கு செய்யும் சேவைன்ற ஒரு வாசகம் தான் தெரசாவை பூமி கொண்டு வந்தது. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் மாணவர்களை மாற்றும் முயற்சிப்போம்.